ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. புடவை வாங்குவதற்காக உள்ள போன மனைவி வெளியே காத்திருந்த கணவன் வந்து தாடி எல்லாம் வளர்ந்து இழந்து பல வாரமா இரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தோமையே. புடவையின் மேல் அபரிதமான மோகம் கொண்ட பெண்களும் அதை வெறுக்கும் கணவர்களும் பேசணும்னு நினைச்சோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் நீங்க கட்டியிருக்க இந்த புடவையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எதனால அதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க சொல்ல முடியுமா? காஞ்சிபுரத்தில் எப்பவுமே நஞ்சு அவங்க சாரீஸ் மந்த்லி கொண்டு கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க இதோட ரேட் வந்து 70,000 அப்படி. இது வேணும்னா நாங்கள் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். யூஸ்வலாக அவங்க அப்படி தான் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. எடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டி நகர் எல்லா ஷாப்ஸும் ஏறி இறங்குனாங்க. இந்த பக்கம் 200 கடை இருக்கு, அந்த பக்கமும் 200 கடை இருக்கு, ஒரு கடையா ஏறி இறங்கு. ஆக்சுவலி இது என் கிராஜுவேஷன் டேக்காக எடுத்த சாரி. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் கிராஜுவேட் ஆனேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? ஆனா இந்த சாரி வந்து ஒரு 4K தான். பட் இந்த சாரி வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 சாரீஸ் வாங்கிட்டேன் அந்த கிராஜுவேஷன் டேக்காக. ஆகஸ்ட் 16th வந்து எனக்கு கிராஜுவேஷன் டே. ஃப்ரம் த டே எப்போ எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ ஃப்ரம் த டே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அவரை. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபர்ஸ்ட் டே 1க்கு ஒரு சாரி, டே 2க்கு ஒரு சாரி, டே 3க்கு ஒரு சாரி, எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எந்த பயனும் இல்ல. கூட நான் அவசரப்பட்டுட்டேன், இல்ல நான் வேற வாங்கியிருக்கணும், நம்ம வேணா இதே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்ல இல்ல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நான் அடுத்து ஒரு சாரி தான் வாங்க போறேன்னு நினைச்சு அவர் சொன்னார் அப்படி. ஆனா அப்புறமும் நான் பை பண்ணிட்டே தான் இருக்க போறேன்றது அவருக்கு தெரியல. மாஸ்டர் பிளான். சாரியை வந்துட்டு கட்டி வச்சிருந்தாங்க. பார்த்துட்டு செமையா இருக்கு இந்த சாரி, இது கிராஜுவேஷன் டேக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே பிளான் பண்ணிட்டேன். ஓ நீ அப்படி வரியா? 4K சொல்லிட்டாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு எமர்ஜென்சியா வந்துட்டு ஒரு 4K வேணும் கொஞ்சம். ஒன்னும் இல்ல, இந்த சாரி சூப்பரா இருந்துச்சு, ஒருவேளை நான் இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டா நாளைக்கு யாராவது வாங்கிட்டாங்கன்னா அதான் எமர்ஜென்சி. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கட்டவே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வியர் திஸ் சாரி. அந்த கிராஜுவேஷன் நீங்க எதை கட்டிங்க? கிராஜுவேஷன் டேக்கு போகவே இல்ல. சாம்பார் ஆப் எனக்கு. அவரை தவிர எல்லாரும் கைதுட்டாங்க. நம்மளோட ஒரு சிக்கன ஒரு இருக்காண்டாங்க அப்படின்னு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சாரி இந்த மாதிரி கட்டாம எத்தனை சேல் இருக்கு? கணக்கே இல்லாம வச்சிருக்கேன். அந்த மாதிரி வாங்க மட்டும் தான் செய்வேன். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரி ஒன்னா போய் தான் சாரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ காலையில ஒரு 9 o'clock ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் ஒரு திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி அதுக்குள்ள முகூர்த்த சாரி எடுக்கணும்னு சொல்றாங்க. காலையில இருந்து ஒரு 10, 15, 20 கடைக்கு ஏறி இருப்போம். கட்டுறோம், பிடிக்குது, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. இதை தரப்பிட்டு இன்னைக்கு வருவான். முடியல தலைவரே, முடியல தலைவரே. பெட்டரா கிடைக்குமா, இதை விட பெட்டரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையும் ஸ்கிப் பண்ணிட்டே போறேன். எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பக்கம் ஆச்சு சார். ப்ளவுஸ் 5000 ஆச்சா 25000 ஆச்சா? 25,000 சார். ப்ளவுஸ் மட்டும் 25,000. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒரு திருப்தி சார். நம்ம 1 லட்சம் ரூபாய் கார் வாங்குறத பத்தி யோசிக்கிறது இல்ல சார். ஜஸ்ட் 25,000 பிளவுஸ். ஏண்டா சிரிச்ச? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ டிரைவர். அவர் வந்து இந்த சவாரி போயிட்டு வந்து சில்லற காசா வரும் பாத்தீங்களா, நோட்டெல்லாம் இல்லாம சில்லறையா வரதெல்லாம் அந்த முண்டியல் எடுத்து என் கையில கொடுப்பாரு. அதுல என்ன பைசா வருதோ அதுக்காக நீ வெட்டிங் டேக்கு சாரி எடுத்துக்கோ அப்படின்னு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு புடவை குறையாம இருக்கு சார் எங்க வீட்டுல. குண்டியல்ல சில்லற காசு சேர்த்தே 200 புடவைனா நோட்டா சேர்த்துருந்தா என்ன இருக்கும்? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. புடவை என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல சார். 12,000க்கு வாங்கினேன் சார். அப்போ எப்படி எப்படி கொடுத்ததே கிடையாது, எல்லாம் அவங்களாவே இது பண்ணுவாங்க. நான் கடைக்கே போக மாட்டேன். வேணாம்டா வச்சிருக்கேன் சார். என்ன வச்சிருக்கீங்க? ஆர்மில இருக்க உள்ள
ஆஃபீஸர் ஒய்ஃப் கூட பர்ச்சேஸ்க்கு போவாங்க. ஆஹா அத வருவாங்க. சரி பேக்லாம் பின்னாடி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா 2 கர்ச்சிப்பு, குழந்தைங்களுக்கு 2 ஜட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க. நீ அடுத்த தடவை வாடா உன்னை வச்சுக்கிறேன். நார பையில படுத்துறாயா என்ன? போனாலும் அது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எல்லாம் கேட்பாங்க. கடைசியில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வாங்குவாங்க. அதை நான் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சொன்னா ஏதாவது கேட்க போறாங்களா? ஆமா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா போயிட்டு தலையாட்டுறதுக்கா? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அப்புறம் என்ன கொடுக்குது? ஒரு ஏதோ ஒரு சட்டையை எடுத்து உன் பீரோ பார்க்கும் பொழுது அல்லது மனைவியோட பீரோ பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பீரோ திறந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். என்னோட ஜீன்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மிஞ்சி போனால் 4 கலர் சார். ப்ளூ, பிளாக்கு, கிரே இதான் ஜீன் வரும். அந்த 4 ஜீன் அதானே உலக வழக்கம். ஆகும் சார். காலையில் ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதில் சம்டைம் ஃபார்மல் ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களோட ஜீன் பேண்ட் எடுத்து ஒரு அடியெல்லாம் போட்டு போயிருக்கேன் நான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரே ஒரு ரேக் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சார். அதுல வந்து என்னோட ஜீன்ஸ் கொடுக்கல, பை தி வே நான் எடுத்துக்கிட்டேன். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. தான் வந்துட்டு ரொம்ப அக்கேஷனலாக போகிறது சார். இப்போ இந்த போட்ட சாரி வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தலை தீபாவளி அன்னைக்கு போட்டது. அதோட இப்போதான் வியர் பண்றான். மிஞ்சும் 4 கலர் டே டு டே ரெகுலரா போறது அந்த கலர் தான். அதை சூட் கேஸ்ல வைக்கணும். ஆனா இவங்க 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போறதுல டே டு டே பீரோல பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அந்த டைம்ல என் ட்ரெஸ் தான் எடுத்து மேல வச்சிருவாங்க. அப்புறமா வந்து மாமான்னு பேசி அப்படியே ஒரு மாதிரி கவர் பண்ணிடுவாங்க. ஈவினிங் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. ரொம்ப முக்கியம் இல்ல சார். ஜீன்ஸ்லாம் ஒண்ணும் ஆகாது சார். சாரில ஏதாச்சும் மாமா இல்லையா? நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. பத்திரத்தை எடுக்க மாட்டேன், புடவை எண்ண ஆரம்பிச்சிருவேன். வீட்டுக்கு வருவீங்களா? பருப்பு சாதம் வச்சு கொடுங்க, விஷத்தை வைக்கிறேன் வா. வரிசையா எண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கேருந்து என்ன செய்றீங்க நம்ம கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இல்ல பத்திரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமே நான் அந்த புடவை எண்ண முடியல என்னால. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். என்னோடதுன்னு பார்த்தா என் பேர்ல இருக்கிறதுனால அந்த பத்திரம் அந்த பீரோக்குள்ள இருக்கு. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அதெல்லாம் சரிப்பா. அதிகபட்சமா எவ்வளவு எண்ணி இருக்கீங்க நீங்க புடவைய? ஒரு 400 வரைக்கும் எண்ணிட்டேன் சார். அடேங்கப்பா. டெய்லி ஒரு சாரி கட்டிட்டு போவேன் சார். இப்போ இன்னைக்கு கட்டுற சாரியை திரும்ப அடுத்த வருஷம் தான் கட்டுவேன். அந்த பார்த்தா கூட 40 எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. 1500க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 500 சாரீஸும் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் நானு. உனக்கு கொடுக்கறதே ஓசிட்டி, இதுல தர்மம் பண்றீங்களா? தர்மம். அப்போ இதுக்கு போயிருந்தீங்கல்ல, அன்னைக்கு வாங்கினது தான் இது. நீங்க இல்ல, உங்கள்கிட்ட சொல்ல மறந்து. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எனக்கு அதிக வேலை வந்து அந்த டைலர்ட்ட போயிட்டு பிளவுஸ் வாங்கிட்டு வர்றது தான். கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இது போன மாசமே கொடுத்தது, இன்னும் வாங்கல, அவங்க தச்சு கொடுக்கல. வாங்கிட்டு வர்றது, காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது என் வேலை. ஓ, வாங்கும்போது காசு கொடுக்கணும், அதனால உங்க வேலை அது. ஒரே அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வந்து என் காலில் வேலைன்னா கூட பீரோவை திறந்தாக்கா அவங்க புடவை எல்லாமே என் காலில் வந்து ஆசீர்வாதம் நிறைய போறான்டா. மனைவிட்டு எவ்வளவு புடவை இருக்கும்? குறைஞ்சது வந்து ஒரு 200 புடவையாவது இருக்கும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வந்து 49 இருக்கு சார். அப்புறம் செமி சில்க்ல 60 இருக்கு. சில்க் காட்டன்ல 148, ரா சில்க்ல 112, டசர்ல வந்து 14 இருக்கு சார். அப்புறம் காட்டன்ல 129 இருக்கு. கிரேப் சில்க்ல 210 இருக்கு. ஷிஃபான்ல 127 இருக்கு. சாஃப்ட் சில்க்ல 480 இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த சேலைக்கு நீங்க பெற்ற பாராட்டு யாரும் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சு கூடிய ஒரு பாராட்டு அப்படின்னா என்ன பாராட்டு வாங்க? சொல்லடி அபிராமி. எங்ககிட்ட சாரி எடுத்து கொடுத்தது இல்லை. ஆனால் காட்டன் சாரி கட்டினா நல்லா இருக்கு, மற்ற சாரி எதுவும் கட்டாத அப்படின்னு வேணா சொல்லுவார் சார். அப்பாவே சொல்லிட்டாரா? ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டைம் கேட்பாங்க, என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? சாதாரண புடவையில போவாங்க. போகுள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வாம்சமா இருப்பாங்க. ஓ, நீங்க மனைவி புடவை கட்டி வர்றது மட்டும் பாக்குறது இல்ல, பொதுவா யார் புடவை கட்டி போடாம பாப்பீங்க? இல்ல இல்ல, சும்மா இரேண்டா.
இவ்வளவு தயாரா இவ்வளவு பேர் பாராட்டும் போது கணவர் பாராட்டவே இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னவா தோணும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ இந்த ஜனவரி ஃபங்க்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு கேட்பேன் எப்படி இருந்தேன் என்ன அப்படின்ட்டு. நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னுடுவாரு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். ஸ்டில் நவ் அவர் லேப்டாப் பார்த்துட்டு இருப்பாரு. அதை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அவர் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறத. இந்த பார்வையா இருக்கு. பார்க்கணுமே அப்படின்றதுக்காக அதே இடத்துல ஒரு வேலையும் இருக்காது சார். சும்மா நானும் போயிட்டு ஒரு மணி போயிட்டு கண்ணை மூடிட்டே இருக்கேள. பகவான கண் திறந்து கண்குளிர பாருங்க. இழந்த நானே எங்க இத்தனை வாட்டி போறேன் அட்லீஸ்ட் போயிட்டு வரேன்றதுக்காகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னா. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய். உனக்கு என்ன நீ சூப்பரா இருக்கு. இது டிஃபால்ட் சார். நீ ஹீரோயின் மாதிரி இருக்க. உனக்கு என்ன டிஃபால்ட்டா வரும் சார். அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க வந்துட்டு இன்னும் ரொம்ப அதிகமா நம்மள வந்து ஒரு புலவர் ரேஞ்சுக்கு வந்து இன்ச்சு பை இன்ச்சு வர்ணிக்க சொல்றாங்க. நமக்கு வர்ணிக்க தெரியல. நமக்கு அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. எதுக்காக சார் கல்யாணம் பண்றோம்? நீங்க சொல்லுங்க சார். தெரியாம தான் நான் இவ்வளவு நாள் இருக்கேன். நீங்க சொல்லிருங்க. அப்படியே போட்னா நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேளு. ஜெண்டர் வந்து நம்மள ரசிக்கணும், நம்மள பத்தி புகழணும், ஒரு புலவனா மாறணும். ஒரு பருப்பு என் மேல காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு, உன்னை பாக்காட்டினா அது தப்பு. எவனோ வந்து பண்ண ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க பண்ண வேண்டியதானே அத. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. பாட்டெல்லாம் பாடி காமிச்சாச்சு சார். சொந்தமா ட்ரை பண்ண சொல்றாங்க. நானும் ரொம்ப வருஷம் முயற்சி செய்யறேன். அதுக்கு வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க முதல்ல சொல்லிட வேண்டியது நீங்களா? நானும் ரெடியே ஆகல. அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப இந்த மனைவியை பாராட்டினது இல்ல, பாராட்டணும்னா என்ன சொல்லி பாராட்டுவீங்க? வேற அவர்கிட்ட சாட்டு கொடுங்க. போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கதவு சொல்லுவாங்க. இந்த கழுத்தொட்டி நெக்லஸ் போட்டு கோல்ட் ஜிமிக்கி போட்டு சின்ன சந்தனம் ரொம்ப வரும்போது நம்மள அறியாமே ஒரு மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒரு மாதிரி பார்டர் போட்ட சாரி வந்துட்டு ஃபண்டாஸ்டிக்கா சொன்னதே இல்ல சார். இதெல்லாம் இப்பதான் சார் சொல்றான். இந்த பிட்லாம் இங்க வேண்டாம், கிளம்புடி. ஐயா இல்ல சார். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றோம்னா டெய்லி எதிர்பார்ப்பாங்க சார். அதை இப்போ நம்ம ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு டென்ஷனா சொல்ல வேண்டியதானே. அதை விட வேற என்ன வேலைங்கிற நமக்கு. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானகிட்ட போயல. நாம எனக்கு இந்த செய்தி இன்னைக்கு விவாதத்துல உரையாடல நான் நினைக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளம்பு தன் வீட்டுல தன்னோடு வாழ்ற தன் கணவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஷோல. அடிப்படை நோக்கம் கடைசியில் அதுதான். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.